டேய், டெய்லி டீ குடிக்கிறல்ல? காலங்காத்தால குடிக்கிற, மத்தியானம் குடிக்கிற, ராத்திரி குடிக்கிற, சாயங்காலம் குடிக்கிற. டீக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? தெரியாதுல்ல? ஏன்னா டீக்கு தமிழில் வார்த்தையே இல்லை. பட் இதில் ட்விஸ்ட் என்ன, இந்த வார்த்தை நம்மகிட்டேருந்து தான் வந்தது. இந்த தாட் எனக்கு டக்குன்னு இருந்துச்சு. ஸோ இதை பற்றி பார்க்கலான்னு இருந்தேன். டுடே let's see 7 words. Some that English can't translate and some that Tamil can't translate. Let's go. ஸோ நம்ம ஃபஸ்ட் வேர்டுக்கு போயிடலாம். முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இட் இஸ் டீ. டீக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தேநீர். ஆனால் ஹானஸ்டாக சொல்லுங்கள், யார் பார்த்து தேநீர்னா என்னன்னு தெரியுமா? இல்லை டீ கடைக்காரங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவன் என்ன சொல்லுவான்னு தெரியும். ஆக்சுவலி த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இஸ் டீங்கிற இந்த வேர்ட் வந்து சைனீஸில் டேன்னு ஒரு வார்த்தையை வச்சு தந்தது. அண்ட் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேங்கிற வார்த்தை திராவிட மொழியோட ரூட்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. நாம தான் இதுக்கு இந்த வேர்டே கொடுத்துருக்கோம், ஆனால் நம்ம மொழிக்கு நம்மளால கொடுக்க முடியல. ஸோ த செகண்ட் வேர்டு வந்து நாஸ்டால்ஜியா. இப்போ நம்ம நிறைய பேருக்கு இந்த ஒரு வார்த்தை ஸ்ட்ரைக் ஆகும். இப்போ ரீசெண்டாக கோழி இருக்கிற ஃபார்ம் பார்த்தா நம்மளுக்கு 2016 கோழியே ஞாபகம் வரும். அந்த பேக் அண்ட் அக்ராஸ் ட்ரிகர், அந்த ஒரு வெறி, அந்த பசி, மிருக பசி அப்படியே தெரியுது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். பேர் என்ன, சந்தோஷமாகவும் இருக்கும், ஆனால் அந்த டைம் பாஸ் ஆகி போச்சுன்னு சோகமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஏதோ நடந்ததேப்பா அப்படின்னு ஒரு ஃபீலும் இருக்கும். இதுக்கு எக்ஸாக்டாக தமிழில் என்ன சொல்லுவோன்னு தெரியாது. நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குதுப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம், தவிர இதுக்கு நம்ம எக்ஸாக்ட் வேர்டு என்னன்னு தெரியாது. இட் இஸ் ஸ்டில் நாட் தேர். ஸோ தேர்ட் வார்த்தைக்குள்ளே நம்ம போயிடலாம். ஆக்வர்ட்னஸ். இது நம்ம எக்ஸாக்டாக தமிழ் என்ன சொல்லுவோம் தெரியாது. யார்கிட்ட கேட்டாலும் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குதுப்பா, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அந்த மாதிரி ஃபீல். தான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. எக்ஸாக்டாக இட்ஸ் நாட் ஷைனர். இப்போ கூட நோட்டீஸ் பண்ணுங்க, நம்ம எக்ஸாக்டாக அந்த இங்கிலீஷ் வார்த்தை தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஆக்வர்ட்னஸ் இஸ் அ ஸ்பெசிஃபிக் வேர்ட். இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஷைனஸ், நாட் எம்பாரஸ்மெண்ட். நம்மளுக்கு அது என்ன சொல்லணும்னு தெரில தமிழில். லைக் அந்த கிரிஞ்ச் மூமெண்ட் வேர் நோ ஒன் நோஸ் வாட் டு சே. மேபி வி வேர் நெவர் ஆக்வர்ட் எனஃப் டு நீட் ஒன். ஐ டோன்ட் நோ வார்த்தை. ஸோ தி ஃபோர்த் வேர்டுக்கு போயிடலாம். தட் இஸ் ப்ரைவசி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம்க்கு திஸ் ஒன் ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட். தமிழில் இதுக்கு வந்து தனி உரிமைன்னு சொல்லுவாங்க. பட் ஆனஸ்ட்லி சொல்லுங்கள், எத்தனை தமிழ் ஃபேமிலிஸ் இல்லை இன் ஜென்ரலி எத்தனை இந்தியன் ஃபேமிலிஸ்லேயே இந்த ப்ரைவசிங்கிற கான்செப்ட் இருக்குது. தி கான்செப்ட் ஆஃப் ப்ரைவசி இஸ் ரைட், பட் இட்ஸ் லைக் மோர் ஆஃப் அ வெஸ்டர்ன் ஒன். அது இங்கே வந்தது. நம்ம இந்தியாவில் தமிழில் பார்த்திங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் அ கம்யூனிட்டி பேஸ்ட். நம்ம அந்த மாதிரி தான் இது வரைக்கும் வாழ்ந்துருக்கோம் மோஸ்ட்லி. ஸோ இட் இஸ் ஸ்டில் எவால்விங். இந்த திஸ் வேர்ட் எக்ஸிஸ்ட், பட் அந்த ஃபீல் வந்து இட்ஸ் லைக் borrowed ஃப்ரம் இட். ஸோ இது எக்ஸாக்டாக நம்மளுக்கு சொல்கிறதுக்கு இது இல்லை. ஓகே, இப்போ இங்கே தமிழில் இல்லாத வார்த்தையெல்லாம் பேசியாச்சு. அடுத்ததாக இங்கிலீஷ் இல்லாத வார்த்தையெல்லாம் பேசிடலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி தனிமை. நிறைய பேர் இதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இப்போது தனிமை வந்து லோன்லினஸ்ன்பாங்க. உண்மையாக சொல்லுங்கள், லோன்லினஸ் வந்து மோஸ்ட்லி யார் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்துருக்கீங்க நீங்களே? இந்த லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, சேட் ஆனவங்க, இந்த மாதிரி தான் போட்டு பார்த்துருக்கீங்க. எவனாச்சும் சந்தோஷமாக இருக்குது லோன்லினஸ்ன்னு போட்டு பார்த்துருக்கீங்களா? தனிமைங்கிறது இட்ஸ் மோர் ஆஃப் லைக் பீஸ்ஃபுல் ஒன். லோன்லினஸ்ங்கிறது அந்த சேட்னஸை வெளிப்படுத்துது. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் ராத்திரி எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டில். ஒன்று நீங்கள் மொட்டை மாடியில் போய் தனியாக காஃபி குடிச்சுட்டுருக்கீங்க, இல்லாட்டா திட்டத்தனமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ், அந்த ஒரு சில்க்கு கொடுக்குது பாருங்கள், அதுதான் தனிமை. அது லோன்லினஸ் ஆகாது. இங்கிலீஷ் வந்து இதுக்கு எக்ஸாக்டாக சால்டிடியூடுன்பாங்க. பட் அந்த ஃபீல் இருக்க அந்த வார்த்தையில் இல்லை, அந்த ஃபீல் இல்லை. அடுத்த வார்த்தைக்கு போயிடலாம். அடுத்த வார்த்தை உவகை. இந்த வார்த்தை லைக் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு சுச்சுவேஷன் எடுத்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேலை கிடச்சிருக்கு, உங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு. அப்போ நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க? நீ வயிற்றுச்சலில் ஃபீல் பண்ணுறது நான் சொல்லலை, ஒரு மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன். ரீசெண்டாக நடந்தது. இப்போ இந்த இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடந்தது. சாம்சன் லாஸ்ட்டாக அடித்ததுக்கப்புறம் கீழே விழுந்ததுக்கப்புறமா ப்ரே பண்ண பாருங்கள், அது நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு. இங்கிலீஷில் வந்து இதுக்கு
விக்கேரியஸ் ஜாயின் பண்ண. பட் இது எக்ஸாக்டாக 2 வேர்ட், ஒரு வேர்டு இல்லை. ஸோ அடுத்த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், முகம். என்னடா இது இவ்வளோ சிம்பிளான வார்த்தைன்னு யோசிக்காதீங்க. முகங்கிறது நம்ம எல்லோரும் ஜஸ்ட் ஃபேஸ்ன்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். அடையாளம், நம்ம எக்ஸ்ப்ரெஷன், நம்ம டிக்னிட்டி, இது எல்லாமே கலந்த ஒரு வார்த்தை முகம். ஸோ இதுதான் முகங்கிறது. இது எல்லாமே ஒரே வேர்டில், ஆல் இன் ஒன் வேர்ட். பட் இங்கிலீஷ் வந்து இது எல்லாத்துக்குமே ஒரே வார்த்தையில் வராது. எத்தனை வார்த்தை இருக்குன்னா ஒத்த வார்த்தையில் நம்ம சொல்லுவோம். தட்ஸ் ஹவு டீப் தமிழ் இஸ். ஸோ இதுதான் நான் பேச வந்தது. லாங்குவேஜ் இஸ் நாட் ஜஸ்ட் வேர்ட்ஸ் டா, இட்ஸ் ஹவு தி கல்ச்சர் திங்ஸ் அண்ட் ஒர்க்ஸ். போத் பியூட்டிஃபுல் பட் போத் ஆர் இன்கம்ப்ளீட் and both needs each other. So கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் if I have missed any words. So that's it. If this video made you think, share it and subscribe. Let's see you next time. Bye bye.